ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்றைக்கி ஒரு கார்டன் அப்டேட் தான். இந்த கலர் காக்கட்டான் ஜாதி மல்லிப்பூ மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து வாசம், அந்த ஜாதி மல்லிப்பூக்குரிய வாசம் வந்து இருக்காது. இதில் அந்த வாசனை இருக்காது. கலர் காக்கட்டான் பூ மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு செடி இருந்துட்டால் போதுங்க, ஒரு 1.5 முழத்துக்கு பக்கமாக, நமக்கு 2 முழத்துக்கு பக்கமாகவே நமக்கு பூக்கள் வந்து நிறையா டெய்லியுமே கொடுக்கும். நம்ம வேறு எந்த செடியிலையும் பூ பறிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அடுத்து இது வந்து ரோஸ் மாதிரியே இருக்கிற அந்த அடுக்குமல்லி. இந்த அடுக்குமல்லி வந்து கொஞ்சம் நிறையா புஷ்ஷாட்டம் புதராட்டம் வளர்ந்துருக்கு. சரி, இதில் வந்து பதியம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி மண் ஜாடி எடுத்து அதில் இந்த செடிகளை வந்து நான் பதியம் போட்டு வச்சேன். நான் கையில் வச்சுருக்க மருதாணி வந்து எங்கள் வீட்டில் இருக்க இந்த குட்டி மருதாணி செடியிலேருந்து தான் என் கைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மருதாணி எடுத்து அரைச்சிக்குவேன். இது வந்து வீட்டில் லெமன் ஜூஸ் போட்டுட்டு தூக்கி போடுவோம்ல, அந்த சீட்லேருந்து முளைத்த லெமன் செடிகள் தான், எலுமிச்சை செடிகள் தான் அது. அதை எடுத்து 2 பாட்டில் நான் வச்சுருக்கேன். இது வந்து இந்த குட்டி ரோஸ் மாதிரி வயலட் கலரில் பூக்கும். அப்புறம் எப்பயும் போல் 7 டேஸ் ரோஸ் இருக்குது. இந்த முல்லைப்பூ செடி தாங்க எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. இந்த முல்லைப்பூ செடிக்குனே ஒரு கதையே இருக்குது. அடுத்து நான் ஒரு குட்டி ஸ்டோரி கதையை சொல்லிகிட்ருக்கேன்ல, அதில் வந்து நான் உங்களுக்கு இந்த முல்லைப்பூ செடியை வந்து நான் எப்படி எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ மே மந்த் முடிஞ்சிருச்சா, ஜூனில் வந்து இந்த மல்லிப்பூ வந்து குறைஞ்சிருச்சு. அதனால் அந்த மல்லிப்பூவெல்லாம் வந்து எல்லாம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டாச்சு. முல்லைப்பூ கொஞ்சமாக கம்மியாக பூக்கும். எங்கள் தோட்டத்தில் காட்டில் வந்து கொஞ்சம் நிறையா புதர் செடி மாதிரியே இது வந்திருக்கு. அங்கேருந்து தான் இந்த ஒரு செடி கொண்டு வந்து வச்சேன். நல்லா வந்துருச்சு. சரி, இதிலேருந்து இன்னொரு செடியை உருவாக்கலான்னு சொல்லி தான் அதையும் நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன். சாயந்தரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் இந்த செடிகளோட அப்படியே பூ பறிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு பூ கட்டிட்டு எனக்கு இந்த வேலையை முடிக்கிறதுக்கே ஒரு 6 ஆகிடுங்க. நடுவில் என் பையன் வருவான், அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டு அவன் டியூஷன் போவான், படிப்பான். இதே மாதிரி தான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சூப்பராக போகும். நம்மளை எப்பயுமே நம்ம பிஸியாக வச்சுக்கணும். நேச்சரோட, இயற்கையோட அழகாக கொண்டு போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.